மறை சாட்சிகள். தூய்மையாக வாழ்ந்து கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காய் இரத்தம் சிந்தியவர்களே மறை சாட்சிகள் எனப்படுகின்றனர். தொடக்க திருச்சபையின் வரலாற்றினை நோக்குகின்ற போது திருத்தொண்டர் ஸ்தேவான், திருத்தூதர் பெரிய யாக்கோபு ஆகியோர் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர்கள் என்ற வகையில் மறை சாட்சிகளாக திகழ்கின்றார்கள். கிறிஸ்தவம் ஜூத மறையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் தொடக்க திருச்சபையின் வரலாற்றினை நோக்குகின்ற போது ஜூதர்களால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டிருப்பது வரலாறாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது துன்புறுத்தி கொலை செய்த ஜூதர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினார்கள். இந்நிகழ்வு திருச்சபை வரலாற்றில் ஜூத கலாபனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருத்தூதர்களின் போதனைகளை பின்பற்றி அதிகமாக ஜூதர்கள் கிறிஸ்தவத்தை தழுவ முற்பட்ட போது ஜூத சமயத் தலைவர்களான குருக்கள், சதுசேயர், பரிசேயர் மத்தியில் அது பெரும் வெறுப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. எனவே அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு புதிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை மேற்கொள்கின்றார்கள். திருத்தூதர்களை கைது செய்து சிறையில் அடைத்த ஜூத தலைமைச் சங்க உறுப்பினர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் போதிக்கக்கூடாது என எச்சரிக்கின்றார்கள். எனினும் அவர்கள் கடவுளுக்குத்தான் நாங்கள் பயப்பட வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல என கூறி கிறிஸ்துவை பற்றி மீண்டும் துணிவோடு போதிக்கின்றார்கள். பந்தி பரிமாறுகின்ற பணிக்காக தெரிவு செய்யப்பட்ட ஸ்தேவானும் துணிவோடு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைக்கத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாதத்தில் ஸ்தேவானை வெல்ல முடியாத ஜூத தலைமைச் சங்க உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக பொய்க் குற்றங்களை சுமத்தி அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். திருத்தொண்டர் ஸ்தேவான் தனது விசாரணையில் தன்னை பாதுகாப்பதற்கு பதிலாக மேலும் அந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து தெளிவான விளக்கங்களை அளிக்கின்றார். அவர் தனது உரையின் இறுதியில், இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிடமகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என தைரியத்தோடு எடுத்து கூறினார். இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத ஜூதர்கள் இயேசு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை கேட்டபோது சகிக்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் ஸ்தேவானை எருசலேமுக்கு வெளியில் இழுத்துச் சென்று கல்லால் எறிந்து கொலை செய்தனர். ஸ்தேவான் தனது மரண வேளையிலும், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என உரத்து அறிக்கையிட்டு தன்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவரிடம் வேண்டி மரிக்கின்றார். இவ்வண்ணம் திருச்சபை வரலாற்றில் முதலாவது வேத சாட்சியாக திருத்தொண்டர் ஸ்தேவான் கிறிஸ்துவுக்காக தனது உயிரை அர்ப்பணிக்கின்றார். இந்நிகழ்வானது கிபி 33 எருசலேமில் நடைபெற்றது. பிற இனத்தாருக்கு நற்செய்தி. திருச்சபையானது எருசலேமுக்குள் ஆரம்பமாகி மிக வேகமாக வளர்ச்சியடைந்து செல்லுகின்ற போது ஜூதர்களால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான இன்னல்கள் ஏற்படுத்தப்பட்டதை முன்பு கண்டோம். அதில் ஒரு தாக்கத்தை ஸ்தேவானுடைய மரணம் ஏற்படுத்தியிருந்தது. ஸ்தேவானுடைய மரணத்தோடு பயந்த கிறிஸ்தவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். அவ்வாறாக சென்றவர்கள்
தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கினார்கள். இப்பின்புலத்தில் குறிப்பாக சமாரியா, செசாரியா போன்ற இடங்களில் நற்செய்தி பரவியதோடு பல புற இனத்தவர்களும் திருச்சபையில் சேரத் தொடங்கினார்கள். திருத்தொண்டர் ஸ்தேவானின் மரணத்தோடு சமாரியாவிற்கு சென்ற திருத்தொண்டர் பிலிப்பு அங்கு நற்செய்தியை அறிவித்ததோடு தீயாவியால் பீடிக்கப்பட்டவர்களையும் நோயாளர்கள் பலரையும் குணப்படுத்தினார். இதன் விளைவாக பலர் அங்கு மனந்திரும்பி திருமுழுக்கு பெற்றுக்கொண்டனர். இவ்வாறு சமாரியர் பலர் மனந்திரும்பி திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்ட எருசலேமில் இருந்த திருச்சபையின் தலைவரான பேதுருவும் யோவானும் அங்கு சென்று அவர்களுடைய தலைகள் மீது கைகளை வைத்து செபித்து அவர்களுக்கு தூயாவியை அளித்தார்கள். சமாரியாவில் பிலிப்புவின் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்பியவர்களில் மந்திரவாதியாக இருந்த சீமோன் என்பவனும் ஒருவனாவார். அவன் தன்னுடைய மாய வித்தைகளால் மக்கள் பலரையும் கவர்ந்திருந்தான். சீமோன் பேதுரு திருமுழுக்கு பெற்றவர்களுடைய தலைமேல் கைகளை வைத்ததும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை கண்ட மந்திரவாதி சீமோன் பேதுருவிடம் தனக்கும் இத்தகைய ஆற்றலை தருமாறு பணத்தை கொடுத்து கேட்டுக்கொண்டார். அப்போது சீமோன் பேதுரு கடவுளின் வல்லமையை கொடையை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, நீ பித்து போன்ற தீய எண்ணத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றாய், நீ உன்னுடைய தவறை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் கடவுள் உன்னை மன்னிப்பார் என அவரை எச்சரித்தார். எனவே அவரும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதோடு தொடர்ந்தும் அவர்களோடு சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில் ஈடுபட்டார். பிலிப்பு சமாரியாவில் நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டிருந்த போது ஆண்டவருடைய தூதர் பிலிப்புவிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அதை கேட்ட பிலிப்புவும் அவ்வாறே புறப்பட்டு சென்றார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலகர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அவர் தமது தேரிலிருந்து எசாயா எழுதிய ஏட்டுச் சுருட்களை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவி பிலிப்புவிடம் தேரை நெருங்கிச் செல்லுமாறு கூறவே பிலிப்புவும் தேரை நெருங்கிச் சென்று எத்தியோப்பிய அன்னகன் எசாயா எழுதிய ஏட்டுச் சுருளை வாசிப்பதை பார்த்தார். பிலிப்பு அவரிடம், நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டபோது அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என கூறினார். பிலிப்புவும் தேரில் ஏறி அமர்ந்த வண்ணம் அவருக்கு இறைவார்த்தைகளை பற்றி விளக்கம் அளித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த வழியில் தண்ணீர் இருக்கவே எத்தியோப்பிய அன்னகன், இதோ தண்ணீர் இருக்கின்றது, நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடை உள்ளது என கேட்டார். அப்போது இருவரும் தேரிலிருந்து இறங்கி தண்ணீருக்குள் இறங்கவே பிலிப்புவும் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இவ்வண்ணமாக எத்தியோப்பிய அமைச்சரும் மனம் மாறி திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு திருச்சபையில் சேர்ந்து கொண்டார். எருசலேம் சங்கம் திருச்சபையின் வரலாற்றில் கூட்டப்பட்ட முதலாவது பொதுச்சங்கமாக கருதப்படுவது எருசலேம் சங்கமாகும். இச்சங்கம் கிபி 50ஆம் ஆண்டு எருசலேமில் கூட்டப்பட்டது. திருத்தூதர் சின்ன ஜாக்கோபு தலைமையில் இச்சங்கமானது கூட்டப்பட்டது. அந்தியோக்கியாவில் திருச்சபைக்குள் எழுந்த ஒரு சிறிய சிக்கலே இச்சங்கம் கூட்டப்படுவதற்கான பிரதானமான காரணமாக அமைந்தது. அதாவது, ஜூதேயாவில் இருந்து வந்த சிலர் அந்தியோக்கியாவில்
நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என போதித்து வந்தனர். இதனால் எழுந்த சிக்கலே இச்சங்கம் கூட்டப்படுவதற்கான பிரதானமான காரணமாக அமைகின்றது. கிறிஸ்தவம் தொடக்கத்தில் ஜூதர்கள் மத்தியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டமையினால் ஜூதர்கள் கிறிஸ்தவ சமயத்தை ஒரு கிளை சமயமாகவே கருதினார்கள். எனவேதான் ஜூத முறைப்படி விருத்த சேதனம் செய்து யூத சட்டங்களை பின்பற்றுகின்றவர்களே கிறிஸ்தவத்தை பின்பற்ற முடியும் எனவும் போதித்து வந்தார்கள். இவ்வாறானதொரு பிரச்சனை உருவாகிய பின்புலத்தில் புனித பவுல் தன்னுடைய முதலாவது மறை தூதுரை பயணத்தை முடித்து கொண்டு அந்தியோக்கியாவுக்கு வந்திருந்தார். அவ்வேளையில் ஜூதர்களுக்கும் பவுலுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படத் தொடங்கியது. எனவே இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக புனித பவுல் எருசலேம் செல்லுகின்றார். எருசலேமில் இப்பிரச்சனை ஆராயப்பட்ட போது இருவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது ஜூத முறைப்படி விருத்த சேதனம் செய்து ஜூத சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு சாராரும், கிறிஸ்தவம் ஜூத சமயத்தின் கிளை சமயம் அல்ல, எனவே கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கு ஜூத முறைப்படி விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை, மோசையினுடைய சட்டங்களை பின்பற்ற தேவையில்லை எனவும் இருவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வாதாடப்பட்டன. இந்நிலையில் திருச்சபையின் தலைவரான பேதுரு எழுந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அவர் தன்னுடைய உரையில், உள்ளங்களை அறிகின்ற கடவுள் நமக்கு தூயாவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையில் அவர் எந்த வேறுபாட்டையும் காட்டவில்லை என்பதை எடுத்துரைத்தார். பேதுருவின் கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். எனவே அங்கிருந்தவர்கள் மனந்திரும்புகின்ற புரையின மக்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தனர். எனவே யாக்கோபு, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது, ஆனால் அவர்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை, தீட்டுப்படுத்தப்பட்டவற்றை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவற்றை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்த்து வாழ வேண்டும் என அறிவுறுத்தினார். அவருடைய இம்முடிவுகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இவ்விதமாக தூர நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இம்முடிவானது உலகம் முழுவதிலுமே திருச்சபை பரவுவதற்கான ஒரு வாயிலை திறந்து விட்டது. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தேர்ச்சி மட்டம் 7.2 உள்ள நம்பிக்கையை பாதுகாத்து சவால்களை வெற்றி கொள்வார் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள ரோமைய கலாபனைகளை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ரோமைய கலாபனை என்பது ரோமைய பேரரசுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ரோமைய ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட துன்புறுத்தல்களை குறிக்கின்றது. தொடக்கத்தில் ரோமையர்கள் கிறிஸ்தவர்களை ஆதரித்தாலும் பிற்பட்ட காலங்களில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து மட்டுமே ஆண்டவர் என எடுத்துரைத்து ரோமைய வழிபாடுகளை விக்கிரக வழிபாடுகளாக கருதி அவற்றை வெறுத்து ஒதுக்கியதோடு ரோமையர்களை விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுகின்றவர்களாகவும் கருதினர். இதனால் வெறுப்படைந்த ரோமையர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயற்படத் தொடங்கினார்கள். அத்துடன் சில ரோமைய பேரரசர்கள் தங்களை ஆண்டவராக பிரகடனம் செய்து தம்மை வணங்குமாறு கட்டாயப்படுத்தினர். இந்நிலையில்
கிறிஸ்தவர்கள் ரோமைய பேரரசனை வழிபட மறுத்தபோது மேலும் இன்னல்களுக்கு உள்ளாகினர். இதனால் ரோமைய பேரரசர்கள் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ வழிபாடுகளையும் தடை செய்தனர். இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் தம் வழிபாடுகளை இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற நிலச்சுரங்கங்களில் இரவு நேரங்களில் மறைவாக மேற்கொண்டார்கள். இதனை தவறாக விளங்கி கொண்ட ரோமையர்கள் கிறிஸ்தவர்கள் துர்நடத்தைகளில் ஈடுபடுகின்றார்கள் என கூறி அவர்களை கைது செய்து துன்புறுத்தி சிறையில் அடைத்து கொலை செய்தனர். அத்துடன் கிறிஸ்தவர்களின் நற்கருணை வழிபாட்டை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் குழந்தைகளை கொலை செய்து அவர்களுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கின்றார்கள் என குற்றம் சுமத்தினார்கள். இவ்வண்ணம் ரோமைய பேரரசின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கிபி 64 கிபி 305 வரையான காலப்பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ரோமையர்களால் மேற்கொள்ளப்பட்ட துன்புறுத்தல்களே ரோமைய கலாபனை என அழைக்கப்படுகின்றது. கிபி 64 கிபி 305 வரையான காலப்பகுதிகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலாபனைகளை ஆரம்பகாலத்து வரலாற்று ஆசிரியர்கள் 10 கலாபனைகளாக பிரித்து எமக்கு தந்திருக்கின்றார்கள். முதலாவது கலாபனையானது கிபி 64க்கும் 68க்கும் இடைப்பட்ட காலத்தில் நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. நீரோ மன்னன் ரோமையில் உள்ள ஒரு நகருக்கு தீ வைத்துவிட்டு அது பற்றி எரிவதை பார்த்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருந்தான். இவ்வேளையில் நீரோதான் நகருக்கு தீ வைத்தார் என்ற செய்தி பரவவே அதிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக அப்பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தினார். இவ்வண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலாபனை ஆரம்பமாகியது. நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கைது செய்து அவர்களின் உடலில் காட்டு மிருகங்களின் தோலை போர்த்தி மிருகங்களுக்கு இரையாக்கியதோடு அவர்களின் உடல்களில் குங்குளியத்தையும் கந்தகத்தையும் தடவி இரவில் தீப்பந்தங்களாகவும் அவர்களை பயன்படுத்தினார்கள். இவ்விதமாக கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்தி கொலை செய்தான். இக்கலாபனை காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து வேத சாட்சியாக மரித்தார்கள். இவர்களில் புனித பேதுருவும் புனித பவுலும் முக்கியமானவர்கள். இரண்டாவது கலாபனையானது தொமேசியன் பேரரசனின் ஆட்சி காலத்தில் கிபி 95-96 காலப்பகுதிகளில் நடைபெற்றது. தன்னை ஆண்டவராக பிரகடனம் செய்த தொமேசியன் மன்னன் தன்னை வணங்க மறுத்த கிறிஸ்தவர்களை கைது செய்து கொடூரமாக துன்புறுத்தி கொலை செய்தான். இரகசிய உளவாளிகள் மூலம் கிறிஸ்தவர்கள் பற்றிய தகவல்களை திரட்டிய மன்னன் அவர்களை கைது செய்து கொடூரமாக கொலை செய்ததோடு பலரை நாடு கடத்தினான். இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவராகிய புனித ஜோவான் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். மூன்றாவது கலாபனை திராஜன் பேரரசனின் காலத்தில் கிபி 98க்கும் 117க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவர்கள் தம் விசுவாசத்தை மறுதலிக்கச் செய்வதற்காக ரோமைய தேவதைகளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டுமென கட்டாயப்படுத்தினான். சில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தல்களுக்கு பயந்து தமது விசுவாசத்தை மறுதலித்தாலும் பலர் தமது விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டார்கள். அந்தியோக்கிய ஆயரான புனித இன்னாசியார் கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அத்துடன் எருசலேம் பேராயர் டேமியன்
புனித டொமட்டில்டா ஆகியோரும் இக்காலத்தில் மறைசாட்சிகளாக மரித்தனர். 4வது கலாபனை பேரரசன் மார்க்குஸ் அவுரேலியன் காலத்தில் கிபி 161க்கும் 180க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. இவன் பேரரசில் அமைதியை பாதுகாப்பதற்காக கிறிஸ்தவர்களை அடக்கும் செயல்களில் ஈடுபட்டான். அத்துடன் கிறிஸ்தவர்கள் ரோமைய தேவதைகளுக்கு பலி செலுத்த மறுக்கின்றமையே ரோமைய பேரரசில் வெள்ளப்பெருக்கு, கொள்ளை நோய்கள் போன்றன ஏற்படுவதற்கு காரணம் என கூறி கிறிஸ்தவர்களை கைது செய்து துன்புறுத்தினான். இக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் சுரங்கங்களில் அடிமை வேலைகளுக்காக அமர்த்தப்பட்டதோடு பலருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. இக்கலாபனை காலத்தில் புனித ஜஸ்டின், புனித சிசிலியா, புனித பொலிகாப் போன்றோர் மறைசாட்சிகளாக மரித்தனர். 5வது கலாபனை பேரரசன் செப்திமூஸ் செவரோஸின் ஆட்சி காலத்தில் கிபி 202க்கும் 211க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. இப்பேரரசன் கிறிஸ்தவ மறையை தழுவுவதை முழுமையாக தடை செய்தான். இக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமான தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களை தேடிச் சென்று தண்டனைகள் வழங்கப்பட்டன. புனித எரேனியூஸ், புனித பெபத்துவா ஆகியோர் இக்காலத்தில் மறைசாட்சிகளாக மரித்தனர். 6வது கலாபனை பேரரசன் மேக்சிமியனின் காலத்தில் கிபி 235க்கும் 238க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. இவன் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காக கிறிஸ்தவத்தை பரப்புகின்ற ஆயர்கள், குருக்களை கைது செய்து துன்புறுத்தி கொலை செய்வதை ஒரு யுக்தியாக பயன்படுத்தினான். எனவே குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தையர்களை கைது செய்து சுரங்கங்களில் அடிமை வேலைகளுக்காக பயன்படுத்தியதோடு அவர்களை துன்புறுத்தி கொலை செய்தான். இக்காலத்தில் மறைசாட்சியாக மரித்தவர்களுள் திருத்தந்தை புனித அந்தேரூஸ் முக்கியமானவர். 7வது கலாபனை பேரரசன் தேசியூஸின் காலத்தில் கிபி 249க்கும் 251க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. இவனுடைய ஆட்சி காலத்தில் பேரரசு முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பேரரசனை தெய்வமாக வணங்குவது கட்டாயப்படுத்தப்பட்டது. அத்துடன் பேரரசில் உள்ள அனைத்து மக்களும் ரோமைய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டுமென கிபி 250 கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இவ்வண்ணம் பேரரசனையும் ரோமைய தேவதைகளையும் வணங்குவது கட்டாயப்படுத்தப்பட்டு லிபேலூஸ் என்னும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இச்சான்றிதழை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இக்கலாபனை காலத்தில் புனித பபியன், புனித அகத்தம்மாள், புனித அலெக்சாந்தர் ஆகியோர் மறைசாட்சியாக மரித்தார்கள். 8வது கலாபனை பேரரசன் வலேரியனின் காலத்தில் கிபி 254க்கும் 260க்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டது. இவருடைய காலத்திலும் கிறிஸ்தவர்கள் விக்கிரகங்களுக்கு பலியிட வலியுறுத்தப்பட்டார்கள். விக்கிரகங்களுக்கு பலியிட மறுத்த கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். இக்காலத்தில் கிறிஸ்தவர்களின் உரிமைகள் ரத்து செய்யப்பட்டதோடு கிறிஸ்தவ வழிபாட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு கிறிஸ்தவ நூல்களும் அழிக்கப்பட்டன. அத்துடன்
குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தையர்கள் கைது செய்யப்பட்டார்கள். புனித லோரன்ஸ், புனித திருத்தந்தை 2வது சிக்ஸ்டஸ் என்போர் இக்காலத்தில் மறைசாட்சிகளாக மரித்தனர். 9வது கலாபனை பேரரசன் அவ்ரேலியனின் காலத்தில் கிபி 274க்கும் 280க்கும் இடைப்பட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. பேரரசன் தனது அதிகாரத்தை உறுதி செய்து கொள்வதற்காகவும் ரோமைய பேரரசின் உதவியை பெற்றுக்கொள்வதற்காகவும் கிறிஸ்தவத்தை அழிப்பதில் ஈடுபட்டான். கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டதோடு எரித்தும் கொல்லப்பட்டார்கள். இக்காலத்தில் திருத்தந்தை புனித பெலிஸ் மறைசாட்சியாக மரித்தார். 10வது கலாபனை பேரரசன் தியோக்ளேசியனின் காலத்தில் கிபி 284க்கும் 305க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. ரோமைய பேரரசில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏற்பட்ட மிக பயங்கரமான கொடூரமான கலாபனையாக இக்கலாபனை கருதப்படுகின்றது. இவன் கிறிஸ்தவ மறையை வேரோடு அழிக்க விரும்பினான். எனவே ரோமைய படையில் உள்ள கிறிஸ்தவர்களை ரோமைய தெய்வங்களுக்கு பலி ஒப்பு கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தினான். மறுத்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்தான். கிபி 303இல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக 4 சட்டங்கள் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டார்கள். இக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் அரச பணிகளிலிருந்து நீக்கப்பட்டார்கள். புனித நூல்கள் எரிக்கப்பட்டன. மறைசாட்சிகளின் கல்லறைகள் அழிக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் மரங்களிலும் தூண்களிலும் கட்டி எரிக்கப்பட்டார்கள். பலர் நாடு கடத்தப்பட்டார்கள். இன்னும் பலர் கொடிய மிருகங்களுக்கு உணவாக போடப்பட்டார்கள். சில கிறிஸ்தவர்கள் இரும்பு கதறுகளில் வைத்து எரியூட்டப்பட்டார்கள். இவ்விதமாக ரோமைய பேரரசு முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக கொடூரமான செயல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இக்காலத்தில் புனித செபஸ்டியார், புனித அக்னஸ், புனித லூசியா ஆகியோர் மறைசாட்சிகளாக மரித்தார்கள். இவ்விதமாக ரோமைய பேரரசில் காலத்திற்கு காலம் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக மிக கொடூரமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எனினும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். தமது விசுவாசத்திற்காக தமது உயிரை கொடுப்பதற்கும் பலர் தயாராக இருந்தார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தல் காலத்திலும் தம்முடைய நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்ததோடு சவால்களுக்கு பயமின்றி முகம் கொடுத்தார்கள். இதன் மூலம் தூய ஆவியானவரின் வல்லமையை அனுபவித்தார்கள். இவ்வாறாக கிறிஸ்தவர்கள் தமது விசுவாசத்தில் கொண்டிருந்த உறுதியான நிலைப்பாடும் கிறிஸ்தவத்திற்காக தம்முடைய உயிரை கொடுக்க முன்வந்த தன்மையும் நாளுக்கு நாள் ரோமைய பேரரசில் கிறிஸ்தவம் உறுதியாக பரவி வளர்ச்சியடையத் தொடங்கியது. கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவர்கள் சிந்திய இரத்தம் திருச்சபையின் வித்தாக மாறியது. மிலான் சாசனம். இச்சாசனம் கிபி 313இல் மிலான் நகரில் வெளியிடப்பட்டது. அக்காலத்தில் ரோமைய பேரரசின் மேற்கு பகுதியை ஆட்சி செய்த கொன்ஸ்தாந்தின் மன்னனும் ரோமைய பேரரசின் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்த லிசினியஸ் மன்னனும் கிபி 313இல்
மிலான் நகரில் சந்தித்து ரோமைய பேரரசை மிலேச்சர்களிடமிருந்து பாதுகாப்பது தொடர்பாக கலந்துரையாடினர். அவ்வேளையில் அவர்களால் எடுக்கப்பட்ட முடிவுகளே மிலான் சாசனம் என அழைக்கப்படுகின்றது. இச்சாசனத்தின் மூலம் பேரரசில் வாழுகின்ற அனைவருக்கும் முழுமையான மத சுதந்திரம் வழங்கப்பட்டது. இதனால் கலாபனை காலத்தில் தடை செய்யப்பட்ட கிறிஸ்தவத்திற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டதோடு கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக தமது வழிபாடுகளை முன்னெடுக்கவும் பலரும் சுதந்திரமாக கிறிஸ்தவத்தில் இணைந்து கொள்வதற்கும் வழி ஏற்பட்டது. மேலும் கலாபனை காலத்தில் கிறிஸ்தவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அவர்களிடம் திருப்பி கொடுக்கப்பட்டது. அத்துடன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த அனைத்து சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் திருத்தந்தைக்கு லாத்திரன் அரண்மனை கட்டி கொடுக்கப்பட்டதோடு உபகார சம்பளமும் வழங்கப்பட்டது. அத்துடன் குருக்களுக்கு அனைவரும் வணக்கம் செலுத்த வேண்டும், குருக்கள் வரி செலுத்த தேவையில்லை எனவும் கூறப்பட்டது. மேலும் ஞாயிறு தினம் விடுமுறை நாளாக பிரகடனம் செய்யப்பட்டது. அத்துடன் சிலுவையில் அறைந்து கொலை செய்யும் முறைமை ரத்து செய்யப்பட்டதோடு அங்கவீனமாக பிறக்கின்ற குழந்தைகளை கொலை செய்வதும் தண்டனைக்குரிய குற்றமாக பிரகடனம் செய்யப்பட்டது. இவ்வண்ணம் மிலான் சாசனத்தின் வழியாக திருச்சபைக்கு பல நன்மைத்தனங்கள் கிடைத்தன. கலாபனை காலத்தில் தடை செய்யப்பட்ட கிறிஸ்தவம் இச்சாசனத்தின் வழியாக முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் தீவிரமாக வளர்ச்சியடைய தொடங்கியது. கிறிஸ்தவ வழிபாடுகளும் பரப்புரைகளும் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட பலரும் துணிவோடு கிறிஸ்தவத்தில் இணைந்து கொண்டார்கள். இவ்வண்ணமாக ஆரம்பகால திருச்சபை வரலாற்றில் ஒரு திருப்பு முனை மிலான் சாசனத்தின் வழியாக ஏற்பட்டது.